வெல்கம் டு ராஜேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே நெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நெய் செய்ய நான் 1/2 கிலோ வெண்ணெய் உப்பு இல்லாதது, அதாவது 500 கிராம்ஸ் பட்டர் அன்சால்ட்டட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு திக் பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை போட்டு ஃபஸ்ட்டு வார்ம் பண்ணிக்கோங்க. நெய்யை பொறுத்த வரைக்கும் நம்ம காய்ச்சறதுக்கு எப்போவுமே ஸ்டவ்வு சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சி காஞ்சிடும். நெய் காய்ச்சறதுன்றது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இது எல்லார் வீட்லேயும் செய்திருப்பாங்க. இந்த வீடியோ ஒன்லி பிகினர்ஸ்க்காக. இப்போ நெய் நல்லா உருக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல திக் எல்லோ க்ரீம் மாதிரி வந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து அது நல்லா நுரைச்சி மேலே வெள்ளையாக நல்லா வர்றது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ரொம்ப அடியோடு கலராமல் மேலோட்ட லைட்டாக கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அடியில் உங்களுக்கு கிளியராக ஆகுதா இல்லையான்றதை பார்க்க முடியும். இப்போ நல்லா கொதித்து மெதுவாக அந்த நுரெல்லாம் அடங்கியிருக்கு. இப்போ பபுள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கூட எல்லாம் ஸ்மால் பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நுரெல்லாம் கம்மியாகிட்டு அந்த பப்ளிங் சவுண்ட், அதாவது அந்த சிஸ்லிங் சவுண்டுன்றது ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ கலந்து பார்க்குறோம். இப்போ அடியில் ஒன்றும் அது எதுவும் செட்டில் ஆக ஆரம்பிக்கலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதை காசலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து கீழே இப்போ தான் லைட்டாக செட்டில் ஆக ஆரம்பிக்குது. இப்போ லைட்டு கோல்டன் ப்ரௌனாக தான் இருக்குது. இன்னும் நல்லா கொதிக்க லைட்டாக சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அது லைட்டாக ப்ரௌன் கலரில் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், கீழே ப்ரௌன் கலர் லேயரில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடியோட கலரை வேண்டாம், உங்களை காட்டணுன்றதுக்காக நான் லைட்டாக மேலே கலந்து காட்டணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் லேயர் கீழே செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு சலசலன்னு பபுள் சவுண்டு எதுவுமே வராது, எல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக இருக்குது. பாருங்கள், கீழே நல்லா செட்டில் ஆகிடுச்சு, நெய் நல்லா மேலே வந்துடுச்சு. நெய்யை இப்போது ஃபில்டர் பண்ணலாம். நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, அதில் ஹோல்ஸ் விடணும். சூடாக இருக்கனால அதில் ஹோல்ஸ் விழுந்துடும். அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள். நான் மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். ஸோ அது மேலே எதுவும் உங்களுக்கு ஸ்பாயில் ஆகாது ஃபில்டரு. கீழே நான் ஒரு கிளாஸ் மெஷரிங் கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நெய் எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறதுக்காக. நான் ஒரு 500 கிராம்ஸ் பட்டர் எடுத்தேன், 1/2 கிலோ வெண்ணெய். இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் நெய். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர், ப்ரௌன் கலர்லாம் கீழே நின்றுட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு நெய். இதுதான் கரெக்டான கலர். ஸோ அந்த ப்ரௌன் லேயர் கீழே தங்கிடும், அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நெய்யை ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ அளவு பார்த்திங்கன்னா நியர்லி நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 400 ml கீ கிடச்சிருக்கு. நான் யூஸ் பண்ணது 500 கிராம்ஸ் பட்டர்லேருந்து 400 கிராம்ஸ் கீ கிடச்சிருக்கு. ஸோ வீட்லேயே நல்ல சுத்தமான சுவையான நெய் நம்ம எப்படி தயார் செய்கிறன்றதை பார்த்துட்டோம். இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் ஆற நமக்கு நல்லா ஒரு கெட்டி பதம் வந்துடும். இப்போ பாருங்கள், கெட்டியான சுவையான நெய் ரெடி. Thanks for watching Rajis Kitchen.